மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இளைஞரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய பாமக அன்புமணி நிகழ்ச்சியை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு வெளியேறியது அக்கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மதுரையில் பாமக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் டாக்டர் ராமதாஸ் மகன் அன்புமணி பொதுமக்களிடம் கலந்துரையாடுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்பதற்காக பொதுமக்களை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்த பாமகவினர் அங்கிருந்த சிலரிடம் தாங்கள் தயாரித்த கேள்வித்தாள்களை வழங்கி கேள்வி கேட்குமாறு வற்புறுத்தியுள்ளனர். அப்போது இளைஞர் ஒருவர் அந்த கேள்வித்தாளை திருப்பிக் கொடுத்துவிட்டு அன்புமணியிடம் சரமாரியாக கேள்விகளை கேட்டார். அவரின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அன்புமணி ராமதாஸ் திணறினார். இந்த தென் மாவட்டத்தை நீங்க தெளிவோட பார்க்கவே இல்லை. இப்போ உங்கள் அன்புமணின்னு வரும்போது இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் தான் வருவீங்களா? இல்ல தென் மாவட்டத்தில் எந்த மாவட்ட ஆட்சியாளர் பாதை கிடையாது, வார்டு செயலாளர் கிடையாது, வார்டு பொறுப்பாளர் ஒரு உறுப்பினர் கூட இல்லைன்றது என்னுடைய கருத்து. இல்ல மாநிலத்துக்கு முன்னாடி நீங்க டிவி ஒளிபரப்புல வன்னியர்களுக்கு தான் முதலிடம், நம்ம வந்து இளைஞர்கள் நம்ம ஊழல்கள், அதாவது கண்டிப்பான இளைஞர்கள் நம்ம எல்லாருமே நம்ம கண்டிப்பா ஆட்சி ஆளணும், வன்னியர்கள் உட்காரணும் அப்படின்னு சில கேள்வி கேட்கிறீங்க. ஏன் அந்த கேள்வி கேட்டீங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இளைஞர் தனது கேள்விகளுக்கு பதிலளித்துவிட்டுத்தான் அடுத்தவரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என உறுதியாக நின்றதால் திக்குமுக்காடிய அன்புமணி கலந்துரையாடல் நிகழ்ச்சியை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு வெளியேறினார். அன்புமணி ராமதாஸின் இந்த செயல் அக்கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது.